பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம். எல்லா பக்த கோடிகளுக்கும் வணக்கம். ஸ்ரீயப்பதியான நாராயணன் உரைகின்ற 108 திவ்ய தேசத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 36வது திவ்ய தேசம், திருத்தெற்றி அம்பலம். இந்த கோவிலும் திருநாங்கூர் திவ்ய தேசம் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. திருநாங்கூர் 11 கருட சேவை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் ஒரு கோவில் இது. இந்த பெருமாளும் இங்கே கருட சேவைக்கு அங்கே ஏழுவார். திருநாங்கூர் கருட சேவை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சிவபெருமான் பார்வதி தன்னோட அப்பா தக்ஷனோட யாகத்துக்கு அவர் சொன்ன பேச்சை கேட்காம போய் அவமானப்பட்டதுனால கோபமடைந்த சிவன் ருத்ரதாண்டவம் ஆடுறார். ருத்ரதாண்டவம் ஆடும்போது அவரோட ஜடாமுடி சடார் சடார்னு தரை மேலே படும்போது ஒவ்வொரு சிவபெருமான் அங்கே உருவாரார். அதுபோல் 11 சிவபெருமான் உருவான உடனே தேவர்கள்லாம் ரொம்ப பயந்து போய் பூமி தாங்காது இந்த மாதிரி ஆச்சுனான்னு சொல்லிட்டு நாராயணனை வேண்ட நாராயணன் 11 டிஃப்ரெண்ட் திவ்ய தேசத்துலேருந்து வந்த பெருமாள் ஒவ்வொரு சிவன்கிட்டையும் அவரை சாந்தப்படுத்தி அந்த சிவனெல்லாம் ஒன்றாக்கினார் அப்படிங்கிற சரித்திரத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த 11 பெருமாளும் உருவான இடம் தான் இந்த 11 திவ்ய தேசம், திருநாங்கூர் திவ்ய தேசம். பேர் திருத்தெற்றி அம்பலம். என்ன காரண பேர் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். அம்பலம் அப்படின்னா கோவில் அப்படின்னு அர்த்தம். 108 திவ்ய தேசத்திலேயே அம்பலம்னு பேர் வர்ற ஒரே கோவில் இதுதான். ஆக்சுவலாக அம்பலம்ங்கிறது அந்த மலையாள பேரோட சம்மந்தப்பட்டது. இது எப்படி இந்த கோவிலுக்கு மாத்திரம் வந்ததுங்கிறது தெரியாது. பட் ஆனால் அம்பலம் அப்படின்னு இந்த கோவில் ஒன்று தான் சொல்கிறோம். தெற்றி அப்படிங்கிறதுக்கு 2 விதமான காரணமும் இருக்குது. தெற்றி அப்படின்னா மேடு அப்படின்னு அர்த்தம். ஒரு மேட்டில் இருக்கு கோவில். அதனால் எப்படின்னா அந்த தெற்றிங்கிறதுக்கு சொல்லுவா, இந்த பல்வரிசை இருக்கு இல்லையா, அதில் தெற்றுப்பல் அப்படின்பா. தெற்றுப்பல்ங்கிறது ஒரு பல் அப்படி மேடா அதுக்கு மேலே இருக்கும், அது தெற்றுப்பல் அப்படின்பா. ஸோ அதே போல் தெற்றிங்கிறது ஒரு மேட்டில் இருக்கார். ஏன்னா இங்கே இருக்கிறவர் சயன கோலத்தில் இருக்கார். சயனகோல பெருமாள் எப்பயும் எப்படி இருப்பார், ஒரு ஆதிசேஷன் மேலே இருப்பார் இல்லையா. ஸோ அந்த ஆதிசேஷன் மேலே இருக்க சைனக பெருமாளுக்கு ஒரு மேடு வேணும். அந்த மேட்டில் இருக்கிறதுனால திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு. இன்னொரு ஒரு காரணமும் சொல்லுவா. இது தெற்றிங்கிறது தேற்றிங்கிறதுலேருந்து வந்தது. இங்கே அது ஒரு கதை இருக்கு. அந்த பூதேவி இது போல் பயந்து போனதுனால இந்த பூதேவியும் ஸ்ரீதேவியும் அவர் சாந்தப்படுத்தி தேற்றி இங்கே வச்சுருந்ததுனால தேற்றி, தேற்றினா ஆறுதல் படுத்துறதுன்னு அர்த்தம். தெரியாது, ஆறுதல் கூறி இருந்ததுனால திருத்தேற்றி அம்பலம்ங்கிறதா திருத்தெற்றி அம்பலமா மருவி வந்தது அப்படின்னு காரண பெயர் சொல்லுவா. இதனோட பேர் எப்படி திருத்தெற்றி அம்பலம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் இங்கே திருத்தெற்றி அம்பலம் கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா யாருக்குமே தெரியாது, பேர் யாருக்கும் தெரியாது. இந்த பெருமாள் பேர் பள்ளிகொண்ட பெருமாள். பள்ளிகொண்ட பெருமாள் கோவில் எங்கே இருக்குன்னு திருநாங்கூர் ஏரியாவில் எங்கே கேட்டாலும் எல்லாரும் உங்களை கரெக்டாக டைரக்ட் பண்ணுவோம். ஆட்டோக்காரன் கொண்டு உங்களை ஐஷன் பண்ணுவோம். இந்த 11 திவ்ய தேசத்துலேயும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, 11 டிஃப்ரெண்ட் தேசத்துலேருந்து வந்திருக்கா பெருமாள் அப்படின்னு. ஸோ அதை போல் இங்கே வந்த பெருமாள் ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதரே இங்கே வந்திருக்கார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரே இங்கே வந்ததுனால தான் அவர் அப்படியே சயன கோலத்திலேயே இருக்கார் ரங்கநாதர் போல. ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரோடையும் இருக்கார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் அதாவது தலைப்பக்கம் அவர் வலது கையை அந்த மரக்கால் மேலே வச்சுட்டு இடது கையை இடுப்பின் மேலே வச்சுட்டு கீழே தொங்க விட்டுருப்பார். தலைப்பக்கம் ஸ்ரீதேவியும் கால் பக்கம் பூதேவியுமாக இருப்பார். இப்படி தான் அங்கே இருப்பார் அவர். ஸோ இங்கே எப்படி வந்தாருங்கிற அந்த கதையை பார்க்கலாம். நம்ம எப்படி வந்தார், ஏன் வந்தார் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். 4 புஜங்களோட சயனக்கோலம் அதுவும் இருக்குது, முக்கியமான விஷயம் இது. இன்ஃபேக்ட் 4 புஜங்களோட சயனக்கோலத்தில் சங்கு சக்கரத்தோட இந்தளூரில் இருப்பார். இங்கே சங்கு சக்கரம் கிடையாது, ஆனால்
4 புஜங்களோட திருக்கோலம். இங்கே இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஹிரண்யாக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். ஹிரண்யாக்ஷன்கிறவன் வந்து அவன் பூமாதேவி அப்படியே பூமியை அப்படியே எடுத்துட்டு அவன் கடலுக்குள்ளே போயிடுறான், அவன் பாதாள லோகத்தை போயிடுறான். அவன் அதை மீட்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரியும் பெருமாள் வந்து ஒரு அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரத்தில் அந்த பன்றி அவதாரம் அவர் எடுத்து அவர் அந்த அவதாரத்தில் அப்படியே உள்ளே போனார் பாருங்க. உள்ளே போய் அவர் மீட்டின் வந்தார் அவர் பெருமாள். அப்போ வந்து மீட்டின் வரத்துக்காக இருந்தபோது அங்கே வைகுண்டத்துலேருந்து அவர் கிளம்பும்போது காலகேயபுரம் அப்படிங்கிற ஊரை நோக்கி அவர் போனாராம் அவனோட சண்டை போடுறதுக்காக. அப்போ வந்து ஸ்ரீதேவி வந்து இது போல் பயந்தாலாம், என்ன நீங்கள் பாட்டுக்கு என்னை விட்டு நீங்கள் தனியாக போகிறேன்னு நாங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதே போல் ஆதிசேஷன் வந்து உங்களை விட்டு நாங்கள் எப்படி பிரியறது, நீங்கள் இல்லாமல் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெருமாள் இவா 2 பேர்கிட்டையும் சொன்னாலாம், நீங்கள் போயிட்டு அங்கே பலாசவனம்னு இருக்குது, இந்த பலாசவனமில் போயிட்டு நீங்கள் அங்கே இருங்கோ, அங்கே போய் என்னை குறித்து தவம் இருங்கோ, அந்த இடத்துக்கு நான் இவனை அழிச்சிட்டு வரேன், இந்த ஹிரண்யாக்ஷன் அழிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தாராம். ஸோ அதை போல் இவ பலாசவனத்துக்கு இருந்தா இல்லையா, அந்த இடம் தான் வந்து இந்த இடம் திருத்தெற்றி அம்பலம் அப்படிங்கிற இடம். ஸோ இவா 2 பேரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அங்கே பெருமாள் வந்து அவனை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தேவியை சமாதானப்படுத்தினார். இந்த பக்கம் அவரோட களைப்பு தீர ஆசுவாசப்படுத்திட்டு அவர் படுத்துட்டாராம். அவர் அந்த களைப்பு தீர படுத்துட்ட போது தான் அவர் என்ன மிக சண்டை போட்டு வந்திருக்கார் இல்லையா, அவனை அழிச்சிட்டு வந்திருக்கார் அவன் ஹிரண்யாக்ஷனை. அதனால் அவர் கண்ணு வந்து செவந்திருக்கான், ஒரு பாதி கண் மூடியும் மூடாமல் இருக்கும், ஆனால் செவந்த கண்ணோட இருப்பாராம். அதனால இவர் பேர் செங்கன்மால் ரங்கநாதர் அப்படின்பா. செங்கன்மால் அப்படிங்கிற பேர் வந்து அதனால தான் வந்தது அப்படின்பா. இங்கே இன்னொன்று என்னென்னா இது ஒரு இது அதனால தான் இங்கே வந்தார் பெருமாள். இன்னொரு இது என்னென்னா உங்களுக்கு தெரியும், அந்த மோகினி அவதாரம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அகைன் அந்த பார்க்கடலில் அந்த கடையும் போது சமுத்திரமந்தனம் போது விஷமும் வந்தது அமுதமும் வந்தது. அதுக்கு அந்த அமுதம் சாப்பிட்றதுக்காக தேவர்கள் அரக்கர்கள் 2 பேருமே போட்டி போடும்போது 2 பக்கமும் அவளை வரிசையாக உட்காத்தி வச்சுட்டு பெருமாள் என்ன பண்ணார், மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி அவதாரம் எடுத்து அவர் வந்து இந்த பக்கம் வந்து முதல்ல தேவர்கள் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னபோது அவள் அரக்கர்கள்லாம் இல்லை இல்லை எங்களுக்கு முதல்ல கொடுக்கணுன்னாராம். அப்போ பெருமாள் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி மோகினி அவதாரம் வந்து நம்ம முதல்ல இது போல் சின்னவாளுக்கு கொடுத்துட்டு தானே அப்புறம் பெரியவாளுக்கு வருவோம், அதனால் தேவர்கள்லாம் ரொம்ப சின்னவா, அதனால் அவள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரக்கர்களுக்கு வருவோம் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு தேவர்களுக்கு இவர் கொடுக்க ஆரம்பிச்சாராம் அமுதத்தை. உடனே இது போல் அசுரர்களும் ஆமாம் அவளுக்கு எப்பயுமே தான் பெரியவா அப்படின்னு நினைக்கணும் இல்லையா, அந்த ஒரு எண்ணத்தை சரி தேவர்களுக்கு கொடுக்கட்டும்னு விட்டுட்டான். இவர் அகப்பையிலேருந்து தேவர்களுக்கு கொடுத்துட்டே வந்தாராம் அமுதத்தை. அப்போ வந்து இந்த ஸ்வர்பானு அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருக்கான், இந்த ஸ்வர்பானு விப்ரசித்தி அப்படின்பா. பட் இந்த சுப்ரபாத்தில் கூட ஸ்வர்பானு வெங்கடேச சுப்ரபாதம்னு ஒரு இடத்துல வரும், ஸ்வர்பானுங்கிற ஒரு வேர்டு வரும். அதில் இந்த ஸ்வர்பானுங்கிற அரக்கனுக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்சுடுத்து இது போல் இது வந்து சும்மா ஏமாத்துறார், ஆயிட்டே இருக்கு, என்ன அகப்பையில் இருக்கிறது அந்த இதில் ஆயிட்டே இருக்கு, அமுதம் நமக்கு இருக்காது அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா அவன் தேவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவன் போய் அந்த லைனில் உட்காந்துட்டானான். அந்த லைனில் உட்காந்த போது ஒரு பக்கம் சூரியன் இருந்தாரா, இன்னொரு பக்கம் சந்திரன் இருந்தான். இவ வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தெரிஞ்சுடுத்து அரக்கர் வந்துட்டான்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து கொடுத்துட்டே இருந்தார் இல்லையா, அவர் இவனுக்கும் கொடுத்துட்டார் அந்த அரக்கருக்கும். அவன் சாப்பிடும்போது அப்போ என்னாச்சா அந்த சூரியனும் சந்திரன் வந்து அப்படி கஞ்சாடையால் பெருமாள் கிட்ட காமிச்சாலாம், அவன் அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கான் அரக்கர் குலம் இவன் தேவர் இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே பெருமாள் வந்து அந்த அகப்பையினால் அவனோட தலையை அப்படி பண்ணாரம் பாருங்க, அவன் தலை இல்லாமல் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த பாம்புனோட தலை ராகு கேது ஆனா அப்படிங்கிற கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இது ராகு கேது ஆனப்புறம் இவாளுக்கு யார் அவளை காட்டி கொடுத்தா, சூரியனும் சந்திரனும் இல்லையா. அதனால் இந்த சூரியன் சந்திரன் மேலே அவளுக்கு வந்து ரொம்ப அவள் எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துதான். அதனால தான் வந்து ராகு பிடிக்கிறது வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறதே அதனால தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த ராகுக்கு பயந்துட்டு சூரியன் என்ன பண்ணாராம், இந்த இடத்துல இருக்கிற அந்த குளத்துல வந்து மறைஞ்சுட்டாராம். பயந்துண்டு மறைஞ்சுட்ட போது பெருமாள் வந்து பயப்படாதேன்னு அவரை குளத்துலேருந்து எடுத்து அவருக்கு தைரியம் கொடுத்து அவரை ரட்சிச்சாராம். அதனால தான் வந்து சூரிய புஷ்கரணி அப்படிங்கிற பேர் இங்கே இருக்கிற குளத்துக்கு இருக்குது. நம்ம
அடுத்த நம்ம திவ்யதேசம் பார்க்க போகிறோம் இல்லையா, அதுவும் இதே கதை, இதனோட தொடர் தான் அது. திருமணிக்கூடத்தில் வந்து சந்திரன் இருந்தார், அதனால சந்திர புஷ்கரணி அப்படிங்கிற பேரோடு அங்கே இருக்கும். ஸோ இங்கே சூரிய புஷ்கரணி, சூரியன் வந்து அவனுக்கு தைரியம் கொடுத்து இங்கே வந்தார். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து 7 கிரகம் தான் இருக்கு. ராகு கேது வந்து கிரகமே இல்லை, நவகிரகம்ங்கிற கான்செப்ட்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. 7 கிரகம் தான். இன்ஃபேக்ட் சொல்லுவார், 6வது செஞ்சுரியிலேயே லல்லாங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து இந்த ராகுவும் கேதுவும் வந்து இந்த டெமன்ஸ் ஹூ பொசஸ் ஒன்லி ஷேடோஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அதாவது என்ன சொல்றது, சாயாகிரகம் அப்படின்பா. அவ வந்து உண்மையான கிரகம் கிடையாது, சாயாகிரகம் அப்படின்பா. இதுல இன்னொரு கதையும் சொல்லுவா. இதுல எப்படின்னா, இந்த ராகு என்ன பண்ணாராம், சூரியனை அழிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரைட்டா இருந்ததுல சூரியனை நோக்கி போகும்போது என்ன பண்ணாராம், தப்பி தவறி அவர் என்ன பண்ணாராம், இந்த சக்கராயுதம் இருக்கார் இல்லையா, சக்கரத்தாழ்வார்கிட்ட போயிட்டாராம். சக்கரத்தாழ்வார் வந்து சூரியனை விட 1000 மடங்கு என்ன சொல்றது சூடு வெளிச்சம் எல்லாம். அதில் அவர் சூடு பண்ணிட்டு ஒன்று டமால் ஒன்று கீழே இறக்கிட்டாராம். அதனால தான் இப்பயும் சொல்லுவார், நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஜஸ்ட் அப்படி தொட்டு தான் உடனே விட்டு போயிடும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில். ஆனால் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோ, அது வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், சில சமயம் 3-4 மணி நேரம் கூட இருக்கும். அதனால தான் சொல்லுவா, இதனால சூரிய கிரகணம் வந்து ரொம்ப கொஞ்ச நிமிஷமே இருக்கும், சந்திர கிரகணம் வந்து நிறையா நேரம் இருக்கும் அப்படிங்கிற அந்த காரணமும் வந்து இதனால தான் வந்தது. ஸோ இந்த 2 கதைகளும் தான் இந்த திருத்தெற்றி அம்பலம்ல இங்கே பெருமாள் வர்றதுக்கான காரணம். சூரியனுக்கு இங்கே கடாட்சிச்சார். இங்கே மெயினாக வந்து பெருமாள் வந்து அதாவது தன்னோட பக்தர்களோட எதிரியை அழித்து காப்பாற்றுறதுனால எல்லா பாசுரமுமே திருமங்கை ஆழ்வார் ஒண்டி தான் பாடியிருக்கார். 10 பாசுரம் பாடியிருக்கார். ஒரு பாட்டு நாம் பாடிடலாம். அந்த 10 பாசுரமே வந்து எதிரிகளை அழித்து காப்பாற்றுறவன் ரட்சகன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பாடியிருப்பார். நான் அதனோட ஒரு ஜிஸ்ட்டு சொல்கிறேன் அப்புறம் கடைசியாக. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் அந்த 10வது இது வந்து பார்த்தீங்கன்னா அது மாத்திரம் அந்த பாசுரம் மாத்திரம் நம்ம பார்த்துடலாம். சீரணிந்த மணிமாடம் திகழும் நாங்கூர் திருத்தற்றி அம்பலத்தன் செங்கண் மாலை ஊரணிந்த வேல்வலவன் நாளினாடன் கொடிமாட மங்கையர்கோன் குறையலாளி பாரணிந்த துல்புகழோன் கலியன் சொன்ன பாமாலை இவை அணைந்தும் ஐந்தும் வல்லார் சீரணைந்த உலகத்து மன்னராகி சேன் விசும்பில் வானவராய் திகழ்வர் தாமே. இந்த 10 பாசுரம் படித்து இந்த பெருமாளை வேண்டினவாளுக்கு அரசர் பதவி கிடைக்கும். அரசர் போல இந்த உலகில் வந்து அரசருக்கு இணையாக வந்துருவா, மேல் உலகத்திலையும் அவள் போய் சென்றடைவா, இப்படி இந்த வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லியிருக்கார். அதனால என்னவோ இந்த கோவில் வந்து அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அதாவது அரசு சம்பந்தமான இதில் வந்து அவளுக்கு மேன்மை கிடைக்கணும் அப்படின்னா இந்த கோவில் வந்து அதுக்கு ரொம்ப பிரசித்தியாக. யாருக்காவது அரசாங்க வேலை வரணும்னா இந்த கோவிலில் தான் போய் வேண்டிப்பா, அவளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவா அரசாங்கம். இவரோட இந்த ஒரு பாசுரத்தில் கிளீனாக அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அது போல் அந்த மாதிரியான கோவில் இது திருத்தெற்றி அம்பலம். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பெரிய திருமொழியில் 10 பாட்டு பாடியிருக்கார். 4ஆம் 10 4ஆம் திருமொழி அதில் 10 பாட்டுமா பாடியிருக்கார். இதில் நான் இன்னும் இதை பற்றி ஒரே ஒரு ஐதீகம் ஒன்று சொல்லுவா. அந்த ஐதீகம் என்னென்னா, இதில் ஒரே ஒரு இடத்துல நாலாவது பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆறாவது பாட்டில் ஒரு இடத்துல தான் போலும் என்றெழுந்தான் தரணிய ஆளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கருதங்கள் கோன் போலும் என்றெழுந்தான் குன்றமன்ன 20 தோளுடன் துணிந்த ஒருவன் கண்டீர் அப்படின்னு பாடியிருக்கேன். முதல் 4 லைன் மாத்திரம் பாடியிருக்கேன். இதை வந்து இந்த ஆப்பான் திருவெழுந்தூர் அரையர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பட்டர்கிட்ட கேட்டாராம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு, இதுக்கு என்ன அர்த்தம், இப்போல் எழுந்தான்னு சொல்லிட்டு 2 இடத்துல வருது, என்ன அர்த்தம்னு கேட்டாராம். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் சொன்னாராம் பட்டர், இது வந்து ராவணனோட வார்த்தை போல கூறியிருக்க அவர் ஆழ்வார் கூறியிருக்கார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் போலும் என்றெழுந்தான் தரணியாளன், அதாவது நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தரணியாளன்னா உலகில் இருக்கிற ஒரு அற்பன். ராமரை வந்து அவன் அப்படி சொல்கிறானா,
சும்மா ஒரு சாதாரண மனுஷன் தான் வந்து பெரிய ஒரு அரசன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்னை வந்து எதிர்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சொன்னாராம், அது கண்டு தரித்திருப்பான் அரக்கர்தங்கள் போன் போலும். அது கண்டு, அதாவது அதை பார்த்துட்டு அரக்கர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற மூவுலகத்தையும் ஆள்ற நான் வந்து சும்மா இருப்பேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ராவணன் சொன்னான் இல்லையா. அவனோட 20 தோளை, குன்று போல இருக்கிற 20 தோளை ஒரே வெட்டா வெட்டி அவனை அடக்கிய அந்த ராமர் இங்கே இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்கார். இந்த ராவணன்கிறது நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லையா. இது வந்து ஆறாவது பாசுரத்தில் இருக்கு. இதில் பார்த்தேன்னா இங்கே ஒரு பகைவர் அழிச்சாருங்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 10 பாசுரத்தில் எல்லாமே பார்த்தேன்னா அவர் இந்த பகைவர் அழிச்சரை பற்றி தான் அவர் எசன்ஸாக சொல்லியிருப்பார். முதல் பாசுரத்தில் வந்து பாரத போரில் துரியோதனாதிகளை நீ அழிச்சியேங்கிற அர்த்தத்தை சொல்லியிருப்பார். ரெண்டாவதுல வந்து பூதனின் முலையுண்டு அவளை முடிச்சியே அப்படிங்கிற அர்த்தம் சொல்லியிருப்பார். நாலாவதுல வந்து நப்பிண்ணை பிராட்டியை மழக்க 7 ரிஷபங்களை கொன்றவனே அப்படிங்கிற அந்த வீரனே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லியிருப்பார். ஆறாவதுல தான் அந்த ராவணனை கொன்றவனேங்கிற அர்த்தம் இப்போதான் நான் சொன்னது. அது ஏழாவதுல வாமனாவதாரம் செய்து இது போல மகாபலி அடக்கியவனேங்கிற அர்த்தத்தில் அந்த பாசுரம் பாடியிருப்பார். எட்டாவதுல பேருருவில் இவ்வுலகை காத்த வராக பெருமாள், இதுதான் இந்த அவதாரம், வராக அவதாரம். ஸோ இந்த வராக பெருமாள் அப்படிங்கிற இதில் அதை சொல்லியிருப்பார். ஒன்பதாவதுல வந்து பிரளய காலத்தில் எல்லா உலகையெல்லாம் தன்னோட வயிற்றில் ஒடுக்கி அடக்கியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லியிருப்பார். பத்தாவதுல தான் இதெல்லாம் பண்ணின இந்த பெருமாளை வேண்டினாக்க அரச பதவியில் நம்ம பெரிய இடமும் கிடைக்கும், இந்த மேலுலகம் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். ஸோ இதை போல் அவர் பாடியிருக்கிறது வந்து திருத்தெற்றி அம்பலம் வந்து, அதாவது என்ன ஹிஸ்ட்ரியோ அங்கே பெருமாள் வந்து என்ன அவனை அழிச்சிட்டு வந்திருக்கார் இல்லையா. அவருக்கு வராக அவதாரம் பற்றி ஹிரண்யாட்சி அழிச்சிட்டு வந்திருக்கார். அழிச்சிட்டு வந்த உடனே அவர் எதிரிகள் அழிச்சவன்கிற அந்த அர்த்தத்திலேயே 10 பாசுரமும் அப்படியே பாடி, அதனால இந்த இடத்துல நாம் அவனை வேண்டினோன்னா நம்மளோட எதிரிகள்லாம் அழித்து நமக்கு பெரிய பதவி கொடுப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தில் பாடியிருக்கார். ஒவ்வொரு பாசனமும் ரொம்ப அழகாக இருக்கும். திருமங்கை ஆழ்வார் பாசனம் சொல்ல கேட்கவே வேண்டாம். இந்த இடத்துல வந்து மீதி நம்ம விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மெயினாக அந்த வைகுண்ட ஏகாசி, மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாசின்னு என்ன பண்ணுவா. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்க நம்ம தை மாதம் இந்த 11 கருட சேவை இருக்கு இல்லையா, இந்த 11 கருட சேவையிலையும் அது போல் அவள் பண்ணிட்டாளாம், அதுவும் பண்ணிடுவாள். ஸோ இது வந்து அதான் அந்த ராகுகேது வந்து சிம்மிகா அப்படிங்கிற ஒரு அரக்கர் பெண்ணோட அவள் பிள்ளைகளாம். அந்த அரக்கன் இந்த ஸ்வர்பானுங்கிற அந்த அரக்கன். ஸோ இப்படியாக இந்த திருத்தெற்றி அம்பலத்தினோட சரித்திரம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அரச பதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுறாளோ, யாருக்கெல்லாம் மேலுலக பிராப்தி வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாளோ அவள்லாம் கண்டிப்பாக இந்த பக்கம் திருநாங்கூர் போகும்போது இந்த பெருமாளை தரிசிச்சுட்டு வரணுன்ட்டு வேண்டிக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னேன். அரச பதவி இந்த உலகத்துல கிடைக்கிறவாளும் அங்க போய் சேவிக்கலாம், அரச பதவி அந்த உலகத்துல வேணுங்கிறவாளும் போய் அவரை சேவிக்கலாம். அவருடைய திருவடி தானே உய்ய ஒரே வழி அப்படிங்கிற போது அவருடைய திருவடி தாமரைகள் தான். ஆழ்வார் வந்து அவர், அதாவது பகவான் வந்து ரக்ஷகன் அப்படிங்கிறத வந்து எந்தெந்த அவதாரத்துலலாம் அவர் வந்து பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறருக்கு அரிய வித்தகன் அப்படிங்கிற மாதிரி பகைவர்களுக்கு அவன் யமன், நமக்கு வந்து அவன் வந்து ரொம்ப அருமையானவன் அப்படிங்கிறத மாதிரி. ஆமா, நம்மளை ரட்சிக்கக்கூடிய ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிவைன் ஷீல்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ற மாதிரிலாம் ஆழ்வார் பாசுரங்கள்லயும் நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியும். ஆழ்வார் அதான் திருப்பி நான் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த ஆழ்வார் பாசுரங்களை சொல்றாரு இல்லையா பல சார், அதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா திவ்ய பிரபந்த புஸ்தகத்தை, இல்லைன்னா நம்ம கையில் மொபைல் இருக்குது, அந்த திவ்ய தேசத்தில் ஆழ்வார் என்ன பாட்டு பாடினான்னு கேட்டால் உடனே நம்ம கொடுத்துரும். அதை வந்து அந்த பெருமாள் முன்னாடி சேவிச்சார்னா ஆழ்வாருக்கும் நம்ம வந்து இவ்வளோ அருமையான விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காருன்னு ஆழ்வாருக்கும் ஒரு நன்றி கடன். பெருமாளை வந்து என்னோட அடியவன் சொன்னதை வந்து நீ பாடியிருக்கியே அப்படின்னு அவர் வந்து அவருடைய பிரீத்தி வந்து நம்மக்கிட்ட இன்னுமே ஜாஸ்தி ஆகிடும். நமக்கு வந்து விஷய ஞானங்கள் வந்து கேள்வியோடு இருக்காமல் அதை வந்து நம்ம வாழ்க்கையிலையும் கடைப்பிடிச்சோம்னா நம்ம இவால்வ் ஆகிறதுக்கு இது ஒரு வழி. சின்ன சின்ன விஷயங்கள் தானே, எவ்வளோ நிமிஷம் ஆக போகிறது, ஒரு 10 நிமிஷம் ஆக போகிறது அந்த 10 பாசுரம் படிக்கிறதுக்கு. அதையும் வந்து பண்ணேன்னா உங்களுக்கு அதை பண்ணி பாருங்களேன், அப்போ மனசு எவ்வளோ நிறைவாக இருக்குன்றது அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். இன்ஃபேக்ட் இந்த காலத்தில் நிறைய ஆப் வந்துருக்கு. இந்த திவ்யதேசம் ஆப், 108 திவ்யதேசம் ஆப்புங்கிறதே நிறைய இருக்கு. ஆப் தட்டினேன்னா ஒவ்வொரு கோவில்லையும் அதனோட தலப்புராணம் என்ன,
எந்தெந்த ஆழ்வார்கள் எவ்வளவு பாடியிருக்கா, அந்த பாசுரங்கள் என்ன என்ன விழாக்கள் எல்லாம் இருக்கும். அதனால அங்கங்க கோயில போகும்போது மொபைல் எடுத்து ஒரு தட்டு தட்டி அந்த 10 பாசுரத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி கூட வேணாம், மொபைல்ல இருக்கு அதுல. அதனாலதான் நமக்கு ஸ்லோகங்கள் சொல்ற மாதிரி அந்த அந்த பெருமாளை பத்தி பாடின பாசுரத்தை அந்த பெருமாள் முன்னாடி நம்ம சேவிக்கும் பொழுது அது ஒரு தனி அலாதி ஆனந்தம். அதை அனுபவிச்சு பாருங்கோ. அது அனுபவிக்கும் போது தெரியும் நம்ம சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது. இந்த அனுபவத்தோடயே நம்ம அடுத்த திவ்ய தேசமான திருமணிக்கூடத்துல மீண்டும் நம்ம இணைஞ்சு சந்திக்கலாம். நன்றி.